Hi to everybody. Successful peopleக்கும் நார்மல் பீப்புளுக்கும் இருக்கிற பொதுவான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து நிறைய புக் படிப்பாங்க. இந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் டாப் கம்பெனி சிஇஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 3 to 5 புக்ஸ் ஆச்சு படித்து முடிச்சிருவாங்க. அதை அவங்க நிறைய இன்டர்வியூவில் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டில் பில் கேட்ஸ், வார்னர் பஃபட், மார்க் ஜக்கர்பர்க், இலான் மஸ்க் எல்லாருமே புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் தான் அவங்க ரிச் ஆனால் கூட. ஏன் புக் படிக்கிறாங்கன்னா அதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அவங்களோட விஸ்டம் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அதிலேருந்து நிறைய நாலேஜ் கற்றுக்கலாம், புது புது ஐடியா கிடைக்கும். அதனால் அவங்க இன்னும் புக் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிகிட்டே போகலாம். வார்னர் பஃபட் வந்து அட்லீஸ்ட் 400 பேஜ் ஆச்சு ஒன் டேயில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரோம். நம்ம வார்னர் பஃபட் மாதிரி படிக்கலைனா கூட வீக்லி 1 புக் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக புக் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் என்ன புக் படிக்கிறது, ஆன்லைனில் மில்லியன்ஸ் ஆஃப் புக் இருக்குது, எனக்கு எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் இந்த சேனல். வீக்லி நாங்கள் 3 பெஸ்ட் புக்ஸ் வச்சு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். அந்த புக்கெலாம் நீங்கள் அப்புறம் போய் படிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்காக எல்லா கேட்டகரியிலும் இருந்தும் ஒரு பெஸ்ட் புக் சூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதாவது லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷனல், பிஸ்னஸ் ரிலேட்டட் புக், இந்த மாதிரி. ஓகேவா, லெட்ஸ் ஸ்டார்ட். Number 5, What to Say When You Talk to Yourself by Shade Amster. அதாவது உங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, அதுதான் இந்த புக்கோட டைட்டில். இந்த ஆத்தர் வந்து சிம்பிளாக ஒரு மேட்ரு சொல்லியிருப்பார். இதில் உங்களோட லைஃபோடைய குவாலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா உங்கள் ப்ரோக்ராமுடைய குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நான் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணுவேன். அதே மாதிரி நமக்கும் சில ப்ரோக்ராம் இருக்குது. உங்களோட சிந்தனைகள், எண்ணங்கள், இந்த ப்ரோக்ராம் தான் டெய்லி உங்களை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த ஆனால் ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, இது வந்து ஓல்ட் ப்ரோக்ராம். இப்போ இருக்கிற விண்டோஸ் 10க்கும் ஃபஸ்ட்டு வந்த விண்டோஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் மாதிரி. லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னா அதுக்கும் இவர் வழி சொல்லியிருக்காரு. நிறைய செல்ஃப் டாக், ஷவர் டாக்குன்னு நிறைய மேட்ரு சொல்லியிருப்பார். அதிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். செல்ஃப் டாக்லேயே பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக்குன்னு 2 இருக்குது. பாசிட்டிவ் செல்ஃப் டாக்னா, இப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான் நான் பரீட்சையில் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்கிறான் நான் பரீட்சையில் ஃபெயில் ஆக மாட்டேன்னான்னு சொல்கிறான். ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். பட் அந்த சொல்கிற வார்த்தை விதம் ரெண்டுமே வேறு. ஃபஸ்ட்டு சொல்கிறவன் வந்து ஃபுல் பாசிட்டிவ், செகண்ட் சொல்கிறவன் வந்து நெகட்டிவ், செமி நெகட்டிவ். ஸோ லைஃப்பில் நம்ம பாதி நேரம் நெகட்டிவ் செல்ஃப் டாக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். உங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு ஒரு செம்மையான மேட்ரு சொல்லி இந்த புக்கை முடிச்சிருப்பார். உங்கள் ஃப்ரீ டைமில் படிக்க வேண்டிய புக். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிங்க. Number 4, Unstoppable Confident by Robert Allen. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதில் ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு கோல் இருக்கும். பட் ஆனால் அதை ரீச் பண்ண எவ்வளோ பேருக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது? சொல்லப்போனால் நிறைய பேருக்கு அவங்க மேலே கான்ஃபிடென்ட் இல்லை. நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆக்கிறத பற்றி சீரியஸாக இருந்தீங்க, நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு புக் அன்ஸ்டாப்பபிள் கான்ஃபிடென்ட். இந்த புக்கில் NLP யூஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு சொல்லியிருப்பார். NLPனா ஒன்றும் இல்லை, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு எப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கோ, கம்ப்யூட்டர் எப்படி அந்த லாங்குவேஜ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதோ, அதே மாதிரி நம்ம பிரெயினும் வந்து NLPன்ற ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதாவது நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்ஃபிடென்ட் பீப்புளுக்கு இருக்கிற பேசிக்கான ட்ரைட்ஸ் என்னென்னா, அவங்களோட வாக்கிங் ஸ்டைல்லேருந்து அவங்க டொனாலிட்டி, அவங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், இதுதான் பேசிக் ட்ரைட்ஸ். ஸோ அவங்க நடக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு அந்த பர்சன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அவர் மேலேன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய டொனாலிட்டி வந்து ரொம்ப டீப் வாய்ஸாக இருக்கும். அவங்க சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லை, அவங்க எப்போவுமே பாசிட்டிவாக தான் யோசிப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே அதை ஒன்றுமே இல்லாமல் மாற்றிடுவாங்க. நம்ம எல்லா நேரத்திலும் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். பட் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சுன்னா அதை எப்படி ஒன்றுமே இல்லாமல் மாற்றுறதுன்னு இந்த ஆத்தர் இந்த புக்கில் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் டைம் நெகட்டிவ் தாட் வந்துருச்சுன்னா அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கொடுங்க. அந்த வாய்ஸ் என்ன வாய்ஸ் இருக்கணும்னா, உங்களுக்கு ரொம்ப காமெடியான ஒரு ஆக்டரோட வாய்ஸ், இல்லை ஏதாச்சும் ஒரு அனிம் கேரக்டர், இல்லை ஏதாச்சும் ஒரு கார்ட்டூன் கேரக்டரோட வாய்ஸ் கொடுத்துருங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு. ஸோ அது கேட்கும் போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே அந்த வாய்ஸில் நீங்கள் அதை கேட்கும் போது அது ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு, அது காமெடியாக போயிடும். அதோட இம்பேக்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் இன்ஸ்பயரான ஒரு பர்சனோட வாய்ஸை கொடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்மேன், சூப்பர்மேன் வந்து உன்னால் இதை முடியுண்டான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் வரும் உங்கள் மேலே. ஸோ இந்த மாதிரி உங்கள் கான்ஃபிடென்ட் நிறைய நீங்கள் பூஸ்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு டெக்னிக்கை பற்றி சொல்லியிருப்பார், ப்ரிட்டன் டு ஹேவ் இட் டெக்னிக்.
உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆல்ரெடி உங்களுக்கு கிடச்ச மாதிரி நினச்சிக்கோங்க, அது உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் இந்த டெக்னிக். நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி, அந்த பர்சன் எப்படி நடப்பார், எப்படி பேசுவார், அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், அவர் எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுவார், அதெல்லாம் இப்போ இமேஜின் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்சன் மாதிரியே நீங்கள் ப்ரிட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பர்சனாகவே எவென்ச்சுவலி நீங்கள் மாறிடுவீங்க. இதுதான் ப்ரிட்டன் டு ஹேபிட் டெக்னிக். இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது வந்து எனக்கே புதுசாக இருக்குது, கேட்கும்போது நல்லா இருக்கானா. ஸோ அதுக்கப்புறமா கான்ஃபிடென்ட் பீப்புளுக்கும் காமன் பீப்புளுக்கும் இருக்கிற இதுதான் காமன் ட்ரைட் என்னென்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்க வந்து ஐ வில் ட்ரை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க ஐ வில் டூ. ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜி, இந்த டேர்ம்ஸ்லாம் அவங்க ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம பிஹேவியரை சூஸ் பண்ணோம். ஸோ ஆல்வேஸ் யூஸ் ரைட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறமா வீக் வேர்ட்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, எதெல்லாம் வீக் வேர்ட் முதல்ல அது தெரிஞ்சால் தான் அவாய்ட் பண்ண முடியும். அதுவும் இந்த புக்கில் நல்லா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒன்று என்னென்னா கான்ஃபிடென்ட் பீப்புள் ஆல்வேஸ் சே எக்ஸ்கியூஸ் டு தியர் எக்ஸ்கியூசஸ், வாட் அபவுட் யூ. ஸோ இந்த புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்கள் இன்னர் வாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னா, blast out of your comfort zone my boy, be confident yourself. That's it. Number 3, 7 Habits of Highly Effective People by Stephen Covey. நம்ம தினமும் பண்ணுற ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலை டிசைட் பண்ணும். அதாவது உங்கள் ஹாபி. லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பீப்புளோட ஹாபி நார்மல் பீப்புளோட ஹாபியை விட கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் காஃபி இந்த புக்கோட ஆத்தர் இப்போ உயிரோட இல்லை, ஆனால் இந்த புக் மூலிமா பல பேரோட வாழ்க்கையில் இன்னமும் உதவிட்டு இருக்கார். காரணம் கருதி இந்த புக்கில் இருந்து நான் சில ஹாபியை மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம செப்ரேட்டாக இந்த புக்கை ரிவ்யூ பண்ணும்போது எல்லா ஹாபியும் பார்ப்போம். புட் ஃபஸ்ட்டிங் ஃபர்ஸ்ட். இது 7 ஹாபியில் ஒரு ஹாபி. நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம், ஆனால் என்ன செஞ்சிட்ருக்கோம். உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. நான் ரிச் ஆகணும், நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், நான் ஃபிட்டாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போவாங்க. யாருமே டிவி பார்க்குறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறதோ தான் இம்பார்ட்டன்ட் சொல்ல மாட்டாங்க. பட் ஆக்சுவலாக அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லைஃப்பில் எது முக்கியமோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஷார்பன் த ஷா. 7 ஹாபியில் இதுவும் ஒரு ஹாபி. அடர்ந்த பெரிய காடு, அதில் ஒருத்தன் மரத்தை வெட்டிகிட்ருக்கான் இந்த சா யூஸ் பண்ணி, அதாவது ரம்பம். அந்த வழியாக இன்னொருத்த போயிட்டுருக்கான். அவன் வந்து மரம் வெட்டுறதுல ப்ரொஃபஷ்னல். இவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் அந்த சா வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு. இவன் வந்து மரம் வெட்டுறவங்ககிட்ட சொல்கிறான், உங்கள் ஷாவை ஷார்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மரத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு. அவன் சிம்பிளாக சொல்கிறான், மரம் வெட்டுறான், எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு டேயில் 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம ஃபிட்டாக இருக்கலாம். 30 மினிட்ஸ் புக் படித்தா நம்ம நாலேஜ் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் நம்ம என்ன சொல்கிறோம், டைம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அவன் அந்த ஷாவை ஷார்ப்பன் பண்ணிவிட்டு வெட்டினா அவனோட ரிசல்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும். அவன் ஒர்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளும் 30 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் 1 டேக்கு ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ண பார்த்தா நம்ம ரிசல்ட்டும் ட்ரெமெண்டஸாக இருக்கும். லைஃப்லேயும் சக்ஸஸ் ஈஸியாக ஆகலாம். இதுதான் இந்த ஆத்தர் இந்த மாதிரி நிறைய ஹாபி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பட் ஆனால் நம்ம செப்ரேட்டாக இந்த வீடியோ லென்த் பெருசாக போகும், நான் எல்லா ஹாபியும் எக்ஸ்பிளைன் பண்ணால். அதனால் நம்ம செப்ரேட்டாக இதை பார்த்துடலாம் வேறு ஒரு வீடியோவில். நம்பர் 4, ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி. இந்த புக்கை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக். இதில் வந்து ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இவர் சொல்லியிருப்பார். நம்ம ரிச் ஆகணும்னா லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். ஏன்னா ராபர்ட்டும் மிடில் கிளாஸில் இருந்து வந்தவர் தான். அவர் எப்படி ரிச் ஆனாருன்றது தான் இந்த புக்கோட ஸ்டோரி. ராபர்ட் வந்து ஒரு ஸ்கூல் ஜாயின் பண்ணுறாரு, அதாவது ரிச் பீப்புள் மட்டுமே படிக்கிற ஸ்கூல். அந்த கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்ன கேட்டாலுமே ஆஃபர் பண்ண முடியும். பட் ராபர்ட்டுக்கு அப்படி இல்லை. அதனாலே ராபர்ட்டுக்கு சின்ன வயசுலேருந்து ரிச் ஆகணும்னு ரொம்ப ஆசை. இவர் வந்து 2 டேடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் இந்த புக்கில், புவர் டேட் அண்ட் ரிச் டேட். புவர் டேட் வந்து யாருன்னா ராபர்ட்டோட ரியல் டேட். இவர் வந்து PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். ரிச் டேட் வந்து ராபர்ட்டோடைய ஃப்ரெண்டு மைக், அவருடைய டேட். அவர் வந்து பிஸ்னஸ் மேன். ஸோ இவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு 2 டேட்கிட்டையும் போயிட்டு, நான் எப்படி ரிச் ஆகணும், ஹவு டு கெட் ரிச் அப்படின்னு கேட்குறாரு. புவர் டேட் வந்து சிம்பிளாக சொல்கிறாரு, நீ நல்லா படித்து வேலைக்கு போடா, ரிச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ராபர்ட்டுக்கு இன்னொரு டவுட், நீங்கள் நல்லா படித்து வேலையில் தானே இருக்கீங்க, PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் ஏன் ரிச் ஆகலை அப்படின்னு கேட்டணும். அவர் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறாரு, எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் வேறு இருக்கீங்க, ஸோ அதனால் என்னால் ரிச் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாரு, சமாளிக்கிறாரு. இந்த கொஸ்டினை வந்து அப்படியே ரிச் டேட் கிட்ட கேட்டோன்னா இவருக்கு வந்து ஒரு புதுவிதமான ஆன்சர் கிடைக்குது. நீ வந்து லைபிலிட்டிக்கும் அசட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீ வந்து அசட் வாங்கணும் லைஃப்பில், அப்போ தான் ரிச் ஆக முடியும். லைபிலிட்டி வாங்கினா ரிச் ஆக முடியாது.
ஸோ அசட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள். உங்கள் பேக்கெட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக அந்த பொருளால் மணி வந்துச்சுன்னா அது வந்து அசட். அதே மணி உங்கள் பேக்கெட்டில் இருந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே போச்சுன்னா அது வந்து லைபிலிட்டி. ரிச் பீப்புள் வந்து எப்போவுமே அசட் தான் வாங்குவாங்க, புவர் பீப்புள் வந்து லைபிலிட்டி வாங்குவாங்க. சில சமயம் அது அசட்டுன்னு நினச்சிட்டு வாங்குவாங்க, ஆனால் அது வந்து லைபிலிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கார், பைக், இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். நிறைய எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருப்பார். அண்ட் ரிச் டேட் வந்து ரிஸ்க் எடுக்க சொல்லுவார், அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண சொல்லுவார். புவர் டேட் வந்து நீ ரிஸ்க் எடுக்காத லைஃப்பில் நல்லா படித்து ஒரு ஜாப்பு போய் நல்லா ஒர்க் பண்ணு, இதுதான் மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப், கரெக்டாக? ஸோ இந்த புக் படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு மணி எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், லைஃப்பில் ரிச் ஆகணும்னா நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவே கிடைக்கும். ஸோ ரிச் பீப்புள் வந்து எப்போவுமே மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க, மணி தான் அவங்களுக்காக ஒர்க் பண்ணும். எப்போ மணி உங்களுக்காக ஒர்க் ஆகுதோ அப்போ தான் நீங்களும் ரிச் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, ராபர்ட் கியோசாக்கி வந்து இன்னொரு புக்கும் எழுதியிருப்பார், கேஷ் ஃப்ளோ கோடன்னு சொல்லிட்டு. அதில் வந்து 4 கேட்டகரியாக பிரித்து வச்சுருப்பார். பீப்புளோட ப்ரொஃபஷனல், எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ்மேன், இன்வெஸ்டர், இதில் யார் ரொம்ப ரிச்சா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த புக்கு நல்லாவே இருக்கும். அந்த புக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ மூவ் டு த நெக்ஸ்ட் புக், த நம்பர் 1 சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் எ ஃபக் பை மார்க் மேன்சன். லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு கிவ் ஸோ மெனி ஃபக்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரீம் ஒரினஸை தான் இவர் இந்த எஃப்ன்ற வார்த்தையில் ரெஃபர் பண்ணியிருப்பார். மற்ற செல்ஃப் ஹெல்ப் புக்கில் இருக்கிற அதே ஃபிலாசபி தான், பட் ஆனால் இவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், கொடுத்த எக்ஸாம்பிள் அண்ட் யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டே டு டே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் மாற்றிக்கணும், நம்ம வந்து நிறைய ஒரி பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இருந்து எப்படி வெளியே வரதுன்னு சூப்பராக இதில் சொல்லியிருப்பார். இந்த புக்கில் இருந்து சில கருத்துக்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பீப்புள் டோன்ட் லவ் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஃபிட்டாகணும், மஸ்குலன் பாடி இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை தான். பட் ஆனால் அந்த ஒர்க் அவுட்டை எவ்வளோ பேர் லவ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் இல்லை. எப்போவுமே ப்ராசஸை லவ் பண்ணணும். நம்ம எப்போ ப்ராசஸை லவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நமக்கு எண்ட் ரிசல்ட் கிடச்சிரும். எண்ட் ரிசல்ட்டை லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராசஸே பண்ண மாட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் வந்து டோன்ட் கேர் அபவுட் திங்ஸ் தட் டு நாட் மேட்டர். லைஃப்பில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமே இல்லை. ப்ராப்ளம் இல்லைனா தான் அது பெரிய ப்ராப்ளம். ஹாப்பினஸ் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து தான் வருது. ஸோ ப்ராப்ளமே இல்லைனா ஹாப்பினஸும் நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இட்ஸ் யுவர் டிசிஷன், இட் இஸ் ஒர்த் ஆர் நாட் ஆர் கிவ் எ ஃபக் ஆர் நாட். அதுக்கப்புறமா வந்து உங்கள் பேஷன், அது வந்து ஒரு லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே கிளியர் கோல் இருக்கணும், அந்த கிளியர் கோலை அச்சீவ் பண்ண நிறைய பிளான்ஸ் இருக்கணும். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. நமக்கு வந்து சேஃபாக மூவ் பண்ணணும் தான் அவங்களுடைய ஆசை. ஏன்னா அவங்க நம்ம மேலே கேர் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஆனால் லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும், நமக்கு தெரியும். லேர்ன் டு மேனேஜ் யுவர் ரிஸ்க், அதுதான் இந்த அர்த்தம் இதில் சொல்லியிருப்பார். நாலாவது விஷயம் வந்து டோன்ட் கிவ் எ ஃபக் அபவுட் வாட் அதர்ஸ் சே. லைஃப்பில் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா மற்றவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரி பண்ணிப்போம். மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் வேறு. ஜஸ்ட் டோன்ட் கிவ் எ ஃபக் அபவுட் வாட் அதர்ஸ் சே அண்ட் திங்க். அதுக்கப்புறமா லைஃப்பில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். மற்றவங்க பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாதீங்க. பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் இருக்காது, அதில் நம்ம பெஸ்ட்டாக காட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எதை பிடிச்சிருக்கோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லைஃப்பில் வந்து ஒரி பண்ணிக்கும் போதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இட்ஸ் யுவர் டிசிஷன் வெதர் யூ கிவ் எ ஃபக் ஆர் நாட். தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ. பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புக்கை ரிவ்யூ பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலாம். பிஃபோர் யூ லீவ் திஸ் வீடியோ, blast the subscribe button. That's it, until next time.